வினோத் சார் இயக்கத்துல விஜய் அவர்களுடைய கடைசி படமாக உருவாகி இருந்தது ஜனநாயகன். இந்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த படத்துல இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்து சிபிஎஃப்சி தரப்பு அது குறித்து பிரச்சனைகள் அனைத்துமே சரி செய்யப்பட்டு ஜூலை 9ஆம் தேதி இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழுமே வழங்கப்பட்டது. படத்துடைய தயாரிப்பு இதனை ஜூலை 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவிச்சாங்க. மேலும் இதற்காக வெளியிடப்பட்ட போஸ்டர்ல தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துடைய ரிலீஸ் தேதி அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது வர 23ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவித்ததுல இருந்து ரசிகர்கள் ஆஹா ஓகோன்னு இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் பல இடங்கள்ல போஸ்டர் பேனர் அப்படின்னு அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை கடைசியாக திரையரங்குகளை பார்க்கக்கூடிய ஒரே படம் அப்படின்றதுனால இதனை ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் ஆகிவிட்டாரே அப்படின்றதுனால பல முக்கிய காட்சிகளை புதிதாக இணைச்சிருக்காங்களாம். குறிப்பாக எதிர்கட்சியான திமுகவை எதிர்த்து பல வசனங்கள் காட்சிகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இதனை அறிந்த திமுக தரப்போ படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தற்போது புதிய பிரச்சனையை கிளப்ப தயாராகிட்டுமே இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.